வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம், குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இந்த இனிமையான காலை பொழுதில் டென்மார்க் நார்வே ஸ்கையோகா இணையதளத்திற்கு வருகை தந்திருக்கும் இருபால் மெய் அன்பர்களையும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சுகந்தி அம்மா அவர்களையும் அன்புடன் வாழ்த்தி வணங்குகிறோம். வாழ்க வளமுடன். நல்லதொரு ஆழமான துரியாதீத தவத்தை மிக இனிமையாக நடத்தி கொடுத்த நேசமலர் அம்மா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு அன்பே சிவம். அருட்தந்தை சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தர மானசீகமாக அவரை வணங்கிக் கொள்கிறோம். பலர்கிட்ட மனதுல உள்ள கேள்வி என்ன அப்படின்னா, என்னை யாருக்கு பிடிக்கும்? யார் என் மேல மரியாதை வச்சிருக்கா? யார் என்னை பற்றி கவலைப்படுகிறாங்க? யார் என்ன நல்லா பாத்துக்கிறா? யாருக்கு என் மேல அன்பு இருக்கு? யார் என்ன புரிஞ்சுக்கிறா? நிஜத்துல பாத்தீங்கன்னா உலகம் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா நாம எப்படி வாழணும் தெரியுமா? யார் மேல அன்பா இருக்கணும்? எப்படி அவங்க கிட்ட அன்பா நடந்து கொள்வது? என்னுடைய அன்பு வட்டத்தை எப்படி பெரிதுபடுத்துவது? உலகத்திற்கு நான் எதையெல்லாம் செய்ய இயலும்? எப்படி நம்ம மாற்றிக்கிறது? எப்படி நம்மிடம் அன்பாக இருக்கிறது? சுற்றத்திடம் உலகத்துடன் அன்பாக இருப்பது எவ்வாறு? அன்பை பெறுவதை விட அன்பை கொடுப்பதில்தான் இந்த ஏக்கம் பாருங்க, இது நிஜமாவே சரியாகும். முதல்ல நம்ம கிட்ட அன்பு பாராட்டாம யார் மேலயும் அன்பு வருமா? வராது. சாம்பல் மிக பக்தி மிக்க கிறிஸ்துவன். அவரின் மனநிலை எப்பொழுதும் நாம் மக்களுக்காக நன்மை செய்யணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதுதான். நேரம் எடுத்துக்கிட்டு எப்படி எல்லாம் சேவை செய்ய முடியுமோ அப்படி எல்லாம் தொண்டு செய்யறாரு. ஒரு நாள் அவர் முன்னாடி ஒரு தேவதை வருது. ஜான் பீட்டர் மேரி வீடு எங்க அப்படின்னு கேக்குது. சாம்பல் வழி சொல்லிட்டு இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு, எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு. தேவதை சொல்லுது, கடவுளை மிகவும் பிடித்தவர்களிடம் பட்டியல் என்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு நான் பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. சாம்பல் உடனே, நம்மள மாதிரி தானே, அதுல என் பேர் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தேவதை சொல்லுது, உன் பேர் இதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டது. அன்னைக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா தூங்கறதுக்கு சாம்பலுக்கு நேரம் பிடிக்குதுங்க. படுத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் புரண்டு கொண்டே இருக்கிறார். லைட்டா வலிக்குது. அடுத்த நாள் அதையெல்லாம் மறந்து தூக்கி ஓரமா வச்சுட்டு பழையபடி தன் வேலையும் சேவையும் செய்யறதுக்கு புறப்படுறாரு. மறுபடியும் தேவதை அவர் முன்னாடி வருது. அவர் கண்டு கொள்ளாம இருந்தா. நீ தினமும் வந்து விலாசம் கேட்ப, நான் உனக்கு சொல்லணுமா? நான் ஜிபிஎஸ் சிஸ்டமா, கூகுள் மேப்பா உனக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாரு. தேவதை சொல்லுது, நேற்று கடவுளை பிடித்தவர்களின் பட்டியல் கொண்டு வந்தேன், உன் பெயர் அதுல இல்ல. இன்று கடவுளுக்கு பிடித்தவர்களின் பட்டியல் கொண்டு வந்திருக்கிற, அதுல உன் பெயர் தான் முதல்ல இருக்கு அப்படின்னு சொன்னது. அப்ப சாம்பல்ல நெகிழ்ந்து போயிடுறாருங்க. நாம சில சமயங்களில் எப்படி வாழ்றோம் அப்படின்னா, கடவுளுக்கு எல்லாம் கொடுத்து அவரை பாதுகாப்பதான் நினைக்கிறோம். பாவம், அவருக்கு பசிக்கும், அருத்தந்தை சொல்வார் இல்லையா? அது போல சாமிக்கு உடலும் இல்ல குடலும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்துல நம்ம சிந்தனைய தூண்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாருங்க.
கடவுள் நம்மை பாதுகாப்பவர். அன்பே சிவம். நம்மிடம் இருந்து, நமது வீட்டிலிருந்து ஆரம்பிக்கணும். முதியோர் இல்லத்துல செல்வதை விட வீட்டில் உள்ள முதியவர்களுக்கு நேரத்தை செலவிடணும். நமது மையத்தில் அமைந்திருக்கும் அன்பு வட்டத்தை தான் விரிய செய்யணும். Let us be the source of love and be there for family and people in general. சிலருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம் மனதுல நம்மை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கும். நான் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறோம், எந்த கலரு, காம்ப்ளெக்ஷனு அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய ஹைட்டு, வெயிட்டு, சைஸு, கூர்மையான மூக்கு, கண்களுடைய நிறம், இப்படி படிப்பு, வேலை, இது நாம இல்லதானே? அது மேலோட்டமான விஷயம்தான். நாம அதையெல்லாம் தாண்டி ஆளுமை மிக்கவர்கள் என்று மனவளக்கலை ஆழமா புரிய வச்சிருக்கு. நம்மை முழுமையாக அர்ப்பணித்து ஒன்றை செய்யும் பொழுது யாருக்கு என்ன கவலை நம்ம முகத்தை பற்றி? நான் பியூட்டி பார்லர் போனா உங்களுக்கு என்ன, நான் போகாட்டா உங்களுக்கு என்ன? யாருக்கும் இத பற்றி எல்லாம் கவலை இல்லை. என்ன முதல் சிகை அலங்காரம், இதை எல்லாத்த விட, அதாவது நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதுதான் உண்மை. நம்ம என்றாலும் தப்பி தவறி கூட அருட்தந்தை அழகா இருப்பாங்களா, மதர் அன்னை தெரேசா அழகானவரா, நபிகள் நாயகம் அழகானவரா அப்படின்னு யோசித்து பார்த்திருக்கோமா? யாராவது நமது பாட்டி அழகா இல்லை என்பதாக உலகத்துல ஒருவர் கூட இது வரைக்கும் சொன்னாங்களா? நமது பாட்டி அழகுதானுங்க. ஏன்னா அவங்க அன்பு மிக மிக அழகு. அருட்தந்தையின் உண்மை மிக மிக அழகு. அன்னை தெரேசாவின் கருணை மிக மிக அழகு. நமது தாத்தா அந்த பொக்க வாயோட பேசுறது நாம ரசிக்கிறது இல்லையா? அவங்க எப்படி இருந்தால் என்ன, அவங்க நம்மவர்கள். அப்பொழுது சிலர் சிறு வயதிலிருந்தே இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அவதிப்படுறது எல்லாம் அவசியம் இல்லை. அதாவது இதுவும் சொல்லணும்னு வந்தது. நம்மை சில விஷயங்களை வச்சு நம்ம எல்லை கட்டிக்கிறோம். அதை விட்டும் நாம வெளியே வரணும். வெளியில் எப்படி இருக்கிறோம் என்பதை விட உள்ள எப்படி இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். அதுக்கு முதல்ல நம் மீது அன்பு காட்டணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த உலகத்துக்கு இன்னொரு மகிழ்ச்சியான மனிதரை கொடுக்க முடியும் இல்லையா? ஒரு மகிழ்ச்சி, அதாவது அது இல்லாத மனிதரை நாம மாற்றணும். நம்மனால முடிந்ததை செய்யணும். நாம மகிழ்ச்சியாக இருந்தால் அதை தானே மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். வாழ்க்கை எனும் பூந்தோட்டத்துல இதுதான் நாம வைக்க வேண்டிய முதல் அடி. உலகம் நம்மை ஆராதிக்க தொடங்கும். ஒண்ணும் இல்ல, ஒரு ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் வந்து பிச்சை கேட்டாங்க. எனக்கு அந்த சின்ன குழந்தைக்கு அது அந்த மாதிரி வந்து நான் கொடுக்க மாட்டேன். அப்ப பேக்ல பிஸ்கட் இருந்தது, ஞாபகம் வந்தது. அந்த பிஸ்கட் எடுத்து கொடுத்தேன். அந்த குழந்தையோட அவங்க அம்மா அதை வேகமா பிரிச்சு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைக்கு என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. இது ஒரு ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். தூரத்துல போய் கை காட்டுது. குபீர்னு என்கிட்டயும் அந்த சந்தோஷம் பற்றி கொண்டது. அப்ப அந்த இறைநிலையின் அடிப்படை குணமே அன்புதான். அது எப்படி வேணா எந்த நேரத்துல வேணா வந்து நமக்கு அதை சொல்லிட்டு போகும் இல்லையா? அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்க நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. உலகில் உள்ள அனைத்து இயக்கங்களும் அன்பால் ஈர்க்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கு. இந்த வார்த்தையில ஈர்க்கப்படாத மனிதர்கள் உண்டா? அது நம்ம கட்டி போட்டு கரைத்து விடுகிறது. அது இறைநிலையின் உணர்வாக இருக்கிறதுனால அது நம்மை முழுமையாக ஆட்கொண்டு விடுகிறது. மனிதன் தான் பாத்தீங்கன்னா, மனிதன் தான் வாழவும் பிறரை வாழ வைக்கவும் அன்புதான் அடிப்படை. நமது முன்னோர்கள் சான்றோர்கள் அன்பின் முக்கியத்தை தொன்று தொட்டு சொல்லிக் கொண்டுதான் வராங்க. இந்து மதமோ ஒரு படி மேலே போய் அன்பே சிவம் என்று ஆணித்தரமா சொல்லுது. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின்
அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. அன்பையும் சிவத்தையும் பிரிச்சு பார்க்க முடியாது. அப்படி பிரித்து பார்ப்பவர்கள் சிந்தனையில் குறைந்தவர்கள். சிவமே அன்பாக வந்துள்ளதை அறிந்து கொண்டு விட்டால் அவர்கள் அன்பு உருவாய் மாறி விடுவார்கள். சித்தர்கள் இறைவனை அன்பின் திருவுருவாய் கண்டார்கள். மக்களுக்கு இதை உணர்த்தும் வகையில தான் அன்பே சிவம், சிவமே அன்பு என்று பாடல் எல்லாம் எழுதி வச்சாங்க. அப்ப அந்த பரநிலையோடு இறைநிலையோடு நம்ம இணைந்து இணைந்து தவமாற்றினோமே. இப்ப நேச மலர் அம்மா அவங்க எடுத்த துரியாதீத தவம் என்ன ஆகுது? அங்கேயே போய் கரைந்து நிற்கும் பொழுது அது எல்லையில்லாத ஆற்றல் அப்படின்றதுனால நம்மளுடைய மனதுடைய குறுகிய தன்மை எல்லாம் விரிச்சு ஒரு நீர் மாதிரி குளமா இருந்தா கெட்டு போகும். ஆஹ் நதியா இருந்தா கூட அதுல கூவம் கலந்து கெட்டு போயிடலாம். சமுத்திரம் கெட்டு போகுமா? அது போல நாம பரிசுத்தமானவர்களாக தானே மாறி நிக்கிறோம். அதாவது சிவமே அன்புன்னு பாடல் எழுதினாங்க சித்தர் பெருமக்கள். கிறிஸ்துவர்கள் காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்றாங்க. இஸ்லாமியர்களோ அல்லாவின் திருநாமத்திற்கு ஒன்றான ரஹீம் அப்படின்னு சொல்றாங்க. அன்பும் கருணையும் உள்ளவர் என்பது அதனுடைய பொருள். இப்படி ஒவ்வொரு மதங்களும் இறைவனை அன்பாகத்தான் பார்க்குது. எல்லா சமயங்களும் அன்பை வலியுறுத்துது. மனித குலத்தின் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தவே இயேசு நம்மை தாழ்த்தினார். இயேசுவின் அன்பையும் கருணையையும் தியாகத்தையும் நாம அன்பை பற்றி சொல்லும் பொழுது நினைத்து பார்க்காம இருக்க முடியுமா? தன்னையே அன்பாக கொடுத்து விட்டவர் தானே அவர். அவரின் அன்பு மிக உன்னதமானது, புனிதமானது. அருட்தந்தை அன்பிற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது ஒரு பாடல்ல துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறமாம், அறிவின் உயர்வாம் என்று சொல்றாங்க. ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, ஒரு சின்ன பெண் அதை பிடிச்சு தலையை அப்படியே கோதி விடுது. என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? இரண்டும் வெவ்வேறு ஜீவன் தான். அங்கு பிளவுபடாத அன்பு மட்டுமே இருக்கு. எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. இந்த அடிப்படையில் தான் அன்பு செலுத்தப்படுகிறது. ஒரு ஷார்ட்ஸ் கூட பார்த்தேன். அதுல மத்தியானம் மெதுவா இந்த குழந்தை லஞ்ச் டைம்ல தன்னுடைய டிஃபன் பாக்ஸ திறக்கும். அம்மா அதுல எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு தெரியும் அம்மா இன்னைக்கும் எதுவும் வைக்கலன்னு சொல்லிட்டு யாரும் பார்க்காதவாறு அதை மூடிட்டு போய் தண்ணியாவது குடிச்சிட்டு வருவோன்னு வெளிய போய் தண்ணி குடிச்சிட்டு வருது. டிஃபன் பாக்ஸ பேக்ல வைக்கலான்னு தூக்கும் போது அது வெயிட்டா இருக்கு. திறந்து பார்த்தா அதுல தனக்கு மத்தியானத்துக்கு தேவையான உணவுகள் அதுல வைக்கப்பட்டிருக்கு. இது மெதுவா அதை எடுத்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு அதுவும் சாப்பிடுது. அப்ப மத்த குழந்தைகள் எல்லாம் ஒன்னை ஒண்ணு கண் அடிச்சுக்குது. இது எத்தனை ஒரு அழகான ஷார்ட்ஸ் தெரியுமா? எத்தனை முறை பார்த்தாலும் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்று. அப்ப இந்த உலகமே எதிர்பார்ப்பது இத்தகைய அன்பை தான். அந்த மகிழ்ச்சியை நோக்கிதான் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். பணம் சம்பாதிக்கிறோம். பிறரோட அன்பு செலுத்தினால் மட்டுமே நம் வாழ்க்கையில் நிஜமா பாத்தீங்கன்னா அந்த மகிழ்ச்சி நிறைவானதாக இருக்கும். பிறரை பார்த்தவுடன் புன்னகை செய்வது, வணக்கம் இருக்கணும், இணக்கம் இருக்கணும். முதல்ல காலையில் எழுந்து கணவன் மனைவிய பரஸ்பரம் வணங்கி கொள்ளணும். இது பழக்கமா வரணும். இந்த மகிழ்ச்சி பிரவேகம் அப்படி என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா குழந்தைகள் இதை பார்க்கும் பொழுது அந்த அன்பு அவர்களிடமும் செலுத்தப்படுகிறது. அந்த குடும்பமே அன்பு ததும்பி நிற்கும். நாம எப்படி இருக்கிறோமோ இத பார்த்துதான் குழந்தைகளும் அன்பு செலுத்துறாங்க அப்படின்றத பார்க்க முடியும். நம்மிடம் இல்லாதத குழந்தைகள் கிட்ட பார்க்க முடியாது. மகரிஷி என்ன சொல்றாரு? அன்பு இயற்கையில நிறைய இருக்கு. அனைத்தையும் இணைத்து பிடித்து கொண்டிருக்கும் இயற்கையின் சக்தியே அன்பு. இது இயற்கையில் உருவாகும் தேவையை உணர்ந்து கொள்ளக்கூடிய பேரறிவின் ஆற்றல். மகரிஷியர் அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்த போது
நீங்காத இன்ப ஊற்றாய் இருக்கிறத அது புரிந்து கொண்டார். எங்கும் அன்பு வெளிப்படுகிறதோ அங்கே கருணையும் இன்ப ஊற்றாய் வந்து விடுகிறது என்று நமக்கு சொல்றாங்க. அன்பு எந்த நேரத்துல நிறைவாய் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? காலை நேரத்துல தவம் செய்றோம். தவம் முடிவில் தவம் செய்து விட்டு வெளியே வரோம். எப்படி இருக்கு? அப்படியே தண்ணிய தூக்கி ஃப்ரீசர்ல வச்சா எப்படி ஐஸ் கட்டியா மாறி உறைஞ்சு நிக்கிறோமோ, அது மாதிரி அந்த மனம் அன்பால உறையப்பட்டு இருக்கு. அப்ப என்ன அன்பில்லாத அளவில்லாத அன்பு அங்க ததும்புது. நேரம் போக போக ஆபீஸ்க்கு நேரத்துக்கு கிளம்ப முடியல, டென்ஷன், கோவம், ட்ரெயினை விட்டு விடுறோம், கவலை அப்படின்னு இந்த மொத்த கட்டியா நம்ம சேர்த்து வச்சோம் பாருங்க, அத்தனையும் உருகி அப்படியே ஆவியாயி போயிடுது. கொஞ்சம் இயற்கை நம்மள சோதிக்கும் போது இல்லையா? அது ட்ரெயின் வர வேண்டிய ட்ரெயின் வரலன்னு வச்சுக்கோங்க. அப்ப எல்லாமே நம்மள சுத்திக்கும். ஆக அறிவு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கும் பொழுது அங்கு அன்பு இல்லை. அறிவு நிலைக்கு வரும் பொழுதுதான் அன்பு செலுத்த முடியும். அப்பதாங்க மத்தபடி சாப்பிடுறதுல என்ன டேஸ்ட்ன்னு தான் போகும். ஒரு பிடி உணவுல கூட உலக ஒற்றுமை அந்த அறிவாக நிற்கும் போது, உணர்ச்சியை தாண்டி நிற்கும் பொழுதுதான் அந்த உண்மை எல்லாமே இயற்கை ரகசியங்கள் கூட மனதுக்கு சட்டு சட்டுன்னு அப்படி நமக்கு பொறி போல காட்டி விட்டு செல்லும். இறை நீதி வழுவாதது. ஒரே மாதிரியா எல்லாருக்கும் எந்த டிஃபரன்ஸும் இருக்கா? பாரபட்சமின்றி நம்மளுடைய செயலுக்கு ஏற்ற விளைவாக அது வழங்கிக் கொண்டேதான் இருக்குது. உழவர்களை பற்றி அருத்தந்தை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, அன்பு வள்ளல்கள்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்வாங்கன்னா, நீங்க தொண்டு செய்றீங்க, பெருந்தகையீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நாங்க உங்களை சொல்றோம்னு சொல்லுவாங்க. அற ஊற்று அன்பு வள்ளல்கள் அப்படின்னு அவர்கள் வந்து அஹ் அவ்வளவு மகிழ்ச்சியா அத அருத்தந்தை சொல்லியிருப்பாங்க. ஆக மகிழ்ந்து இந்த உலகை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று சொல்றாரு. இன்னொரு இடத்துல உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும்னு உணர்ந்து சொல்றாங்க. இயற்கை எல்லா வளங்களையும் வாரி வாரி வழங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் என்னிடம் அன்பு செலுத்தணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். என் விருப்பங்களை அவங்க நிறைவேற்றி வைக்கணும். ஆனா யார் விருப்பத்தையும் நான் நிறைவு செய்ய மாட்டேன், குறை கண்டுபிடிப்பேன், குற்றம் சொல்வேன் அப்படின்னு பொதுவா நடக்கிறத நாம எல்லா வீட்லயும் பாக்குறோம் தான். நாம எதிர்பார்ப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்கணும். நம்மை குறை சொன்னால் திட்டினால் நமக்கு பிடிக்காது தானே. இதையே நாம ஏன் திருப்பி செய்யணும்? இவற்றை மாற்றிக்கொண்டு அன்பால் உயரணும். அன்பை கண்களால் பார்க்க முடியாது, என்றும் மாறாதது அன்பு. அது ஆழமான உணர்வு, இறை அம்சம். இந்த வருட யோகா டேவின் தீம் கூட என்னங்க? கருப்பொருள் ஒரே பூமி, ஒரு ஆரோக்கிய திறனுக்கான யோகா. இது தனிப்பட்ட ஆரோக்கியமும் உலக ஆரோக்கியமும் பிரிக்க முடியாத வகையில இணைக்கப்பட்டிருக்கு என்ற உண்மையதான் எதிரொலிக்குது. கீதையில சொல்வாங்க, காமிய கர்மம் நிஷ்காமிய கர்மம் பற்றி. காமிய கர்மம்னா எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்து கொள்வது, சுயநலமாக தனக்கோ மற்றவருக்கோ தீங்கு செய்வதை பற்றி எல்லாம் இங்க கவலை இல்லை. எப்படி அப்படின்னு சொன்னா, மனிதாபிமானம் அற்று சுயநலமாக செயல்படுவது. அது எந்தெந்த செயல் அப்படின்னு ஒருவேளை நம்ம நியூஸ் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஏன்டா இன்னைக்கு இந்த செய்திகளை நம்ம காதல் விழுந்ததுன்ற வகையில தான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்றது நம்ம பாக்குறோம். இது எல்லாமே காமிய கர்மாவில தாங்க வரும். நிஷ்காமிய கர்மம் அப்படின்னும் போது எந்த வித எதிர்பார்ப்பும் இன்றி சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய உதவி தொண்டு, எல்லாவற்றையும் சிறப்பாக நிறைவாக செய்வது, இதுதான் அன்பா மாறுது. அது குழந்தைக்கு தாய் சமையல் செய்து கொடுப்பதை போல. இதை வார்த்தைகளால் விளக்க முடியுமா? அது எதிர்பார்ப்பே இல்லாத அன்பு. கண்ணுக்கு தெரிகின்ற மனிதரை மதிக்காவிட்டால் கண்ணில் தெரியாத கடவுளை மதித்து பயனில்லைங்க. அப்ப மனிதர்கள் மதிப்பு
ஒப்பீடு செய்து கொண்டிருந்தா ஒரு காலும் அன்பு செய்ய முடியாது. இது உண்மைதாங்க. Do not let us not stand in judgment over others. வெறுப்பது யாரா இருந்தாலும் விருப்பம் பாராட்டுவது நாமாக இருப்போம். இயல்பூக்க நியதிப்படி நாம் ஏன் பொத்தல் விழுந்த பாத்திரமா மாறணும்? ஆற்றலை பெருக்கும் அட்சய பாத்திரமா அன்பு இருக்கும் என்ற பட்சத்துல ஒருவர் நமக்கு கெடுதல் செய்து விட்டார் என்று எப்பொழுதும் அவரு திட்டிக் கொண்டிருந்தா அவங்க நம்ம வாழ்க்கையை விட்டே போயிடுவாங்க. இதனால் யார் உடலுக்கு மனதிற்கு கேடு வரும்? நமது மன அலை சூழல் எகிரும். உடலில் தேவையில்லாத அமிலங்கள் சுரக்கும். அஜீர்ணமாக உடல் உபாதையாக மாறக்கூடும். முடிச்சாக சேர்ந்துரும் ஜீவகாந்தத்துல. சோ மன்னிச்சோம், அன்பு செலுத்தியும் பழகிக்கலாம். இத்தகைய மனம் நொந்த நிலை அங்கு பாயும் பொழுது நம் மேல அவருக்கு வெறுப்பு கூட வரும். அதனால் உண்மையில் என்னுடைய ஒரு கர்மாவை போக்கி எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கிறாங்கன்ற அளவுல அவங்கள வாழ்த்தி விட்டுடணும். பாவ கர்மாவை மேலும் பெருக்காம பார்த்துக்கணும். நாம தவம் செய்யறவங்க. அதனால மன்னித்து நாம விட்டுடணும். அதாவது ஒரு கதை கூட இருக்கும். கொண்டு போய் ஒரு ஒரு மகன் வந்து அப்பாவை கொண்டு போய் இதுல அனாதை ஆசிரமத்துல முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. விட்டுட்ட பிறகு அங்க வந்து நல்லா அப்பா பேசிக்கிட்டு இருப்பாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுதுதான் இவனுக்கு தெரியும். 28 வருஷம் முன்னாடி அப்பா உன்னை தத்து எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போனாருப்பா. நீ 28 வருஷம் கழிச்சு அப்பாவை எங்களுக்கே திருப்பி தத்து கொடுக்கறதுக்காக இங்க கொண்டு வந்தாயான்னு அப்படியே கன்னத்துல அறையிற மாதிரி அங்க உள்ளவர் வந்து கேட்பாரு. அப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து இதெல்லாம் தான் மாறணும். அதாவது வயதானவர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்களோட நம்ம நேரம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. அதுக்கு நாம வந்து நேரம் கொடுக்கணும். அதாவது வயதானவர்களுக்கு டிம்னீஷியா போன்ற நோய்கள் வருவதற்கு முக்கிய காரணம் கூட பேசுறதுக்கு யாரும் இல்லை என்பதுதான். அதாவது கண் கண்ட தெய்வம் முன்னறி தெய்வம் எல்லாம் சொல்றோம் நமது பெற்றோர்கள். அவங்க இல்லாம நாம இல்லதானே. நம்ம எந்த இப்ப இவ்வளவு நல்லா இருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க தியாகம் தானே காரணம். சின்ன வயதுல எந்த பாடுபடுத்தினோம் எல்லாவற்றையும் நமக்காக தாங்கி கொண்டார்கள் தானே. அதாவது என்னுடைய பெற்றோர்கள், எங்க பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி கைய உடைச்சிட்டு இருக்கும் போது அவ்வளவு தூக்கிக்கிட்டு மாவு கட்டு போடணும் இது அதுன்னு அலைஞ்சதெல்லாம் ஞாபகம் இருக்கு. 2 மாசம் தொடர்ந்து எனக்கு காய்ச்சல் வரும்போது அது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. ஹாஸ்பிட்டலாக அழைத்து போட்டாங்க. அதாவது மாத கணக்குல மாத்திரை கொடுத்து என்னை தேற்றியது எல்லாம் நிழலாடுது. நம்ம எல்லாருக்குமே நினைவு வரும் இல்லையா? இப்ப நான் இதை சொல்லும் போது உங்களுக்கு உங்க பெற்றோர்கள் செய்தது உங்களுக்கு நினைவு வரும். அருத்தந்தை தன் பெற்றோர்களை பற்றி மிக உயர்வா சொல்லுவாங்க. அதிக நாளுக்கு இவருக்கு உணவை கொடுத்துட்டு அவங்க பட்டினி இருந்தது அந்த வாழ்க்கை வழக்கத்துல நம்ம பார்க்கலாம். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா இவங்க இருப்பாங்க, அவங்க அம்மா இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து எல்லாருக்கும் போய் அவங்க அம்மா அந்த தாய் உள்ளங்களிலிருந்து அருத்தந்தை கற்றுக்கொண்டது தானே அவ்வளவு இல்லையா? விட்டு கொடுங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். மன்னிப்பு கொடுங்கள் தவறுகள் குறையும். மனம் விட்டு பேசுங்கள் அன்பு அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அதாவது அன்பின் இலக்கணமாகவே வாழ்ந்து காட்டியவர்கள் மகான்கள். அவர்களின் அன்பு ஒரே மாதிரியாக வெளிப்படும். அதாவது அதுக்கு உதாரணம் பாத்தீங்கன்னா அருத்தந்தை ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டு இருக்காங்க ரூம்ல. நல்ல குளிர் நேரம் 6 மணி இருக்கும். அப்ப வந்து வெளியில போறாங்க. அம்மா வந்து வேகமா கிளம்பணும் வெளியேன்னு அந்த அவசரத்துல இருக்காங்க. அப்ப எல்லா கதவையும் ஜன்னலையும் சாத்துறாங்க. அவங்க செய்யறத பார்த்து அருத்தந்தை வந்து கேக்குறாங்க, இங்க வாமா இங்க வந்து உட்காருமான்னு. இல்லைங்க நான் ஏதோ வேலையா இருக்கேன், நான் அவசரமா நான் வெளியே போனோம் அப்படின்னு சொல்லும் போது ஏன் இங்க வந்து ஒரு நிமிடம் உட்காருன்னு சொல்லிட்டு இந்த ஜன்னலை ஏன் சாத்துனேன்னு கேக்குறாரு. உங்களுக்கு குளிரும் என்று அடைத்தேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. எனக்கு குளிரும்னு அடைச்ச இந்த கட்டிடத்தை கட்டினாங்களே அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரியுமா என்பது அவருடைய கேள்வி.
அதாவது அந்த நினைவுகள் விரிந்து அப்படியே போகுது. இதுதான் அப்ப நம்ம தான் பணம் செலுத்திட்டோமே அப்படின்னு சொன்னா கூட, அப்ப மகான்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? மகான்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும்னு எழுதினாரு. உழைப்பாளிகளை வாழ்த்துவது மகான்களின் இயல்பு. அதாவது அருளன்னை யார் வந்தாலும் அவங்களுக்கு உணவு கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க. மகரிஷியின் தாயோ யாருக்கு பிரசவம் பார்த்தாலும் ரூபாய் கூட பணம் வாங்க மாட்டாங்க. ஏன் இப்படி மழையில ஓடி ஓடி வேலை செய்யற அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். யமன் என்ன என்னை எடை போட்டா தூக்கிட்டு போறான் அப்படின்னு கேக்குற அந்த 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 உன்னதத்தை பார்த்து வளர்ந்தவர் தான் நமது குருபிரான். சரிங்களா? அப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, உங்களது தொழில் அன்பு அன்பு அதாவது உள்நிலை அறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே அன்புன்னு சொல்லுவாங்க. மகாகவி பாரதியார் சொல்லும் பொழுது, உங்களது தொழில் அன்பு செய்தல் மட்டுமேன்னு சொல்வாங்க. அன்பின் செயல் அத்வைத நிலையில் அனைத்துயிரும் ஒன்று என்பதே. அனைத்துயிரும் ஒன்று என்ற அடிப்படையில் ஆற்றும் கடமை எல்லாம் அன்பின் செயல் அப்படின்னு மகரிஷி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அன்பும் கருணையும் வேறு வேறு அல்ல. அன்புதான் கருணையா மாறுது, பாதுகாப்பதும் பராமரிப்பதும் போல. சரி, யார் யார் சிவன், நீ நான் சிவம், வாழ்வே தவம், அன்பே சிவம்ன்ற ஒரு அழகான பாடலை சொல்லி, அதாவது இறைநிலையை உணரும் பொழுதுதான் அன்பும் கருணையும் மலர்ச்சி அடைகிறது, மனித நேயம் மானுடத்தை சிறப்பிக்கின்றது என்று கூறி நல்லதொரு வாய்ப்பை நல்கிய இறைமையையும் குருவையும் வணங்கி மற்றும் ஸ்கையோகா நார்வே டென்மார்க் சூம் வழி குழுமத்திற்கும் இந்த நிகழ்ச்சிகள் இணைந்து செவிமடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் தொகுப்புகளுக்கும் பின்புலத்தில் இருந்து உதவி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் உளமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரியதாக்கி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.